My dear student, this is class 12 maths, exercise 10.8 question number 10 பார்க்க போறோம். A tank initially contains 50 liters of pure water. ஒரு tank இருக்கு. அந்த tankல ஸ்டார்டிங்ல வந்து 50 லிட்டர் pure water இருக்கு. ஓகேவா? இது வந்து 50 லிட்டர் pure water. சரி, இப்போ இந்த tankல salt கலக்க போறாங்க. ஓகேவா? salt கரைசலை உள்ள ஊத்த போறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா எவ்வளோ salt கலக்குறாங்க பாருங்க. 2 grams of dissolved salt per liter. ஓகேவா? 2 gram per liter. ஒரு லிட்டருக்கு 2 கிராம். ஓகேவா? தென் வேற என்ன சொல்லியிருக்காங்க? The mixture is kept uniform by stirring and a well stirred mixture simultaneously flow out of the tank at the same rate. Find the amount of salt present in the tank at any time t is greater than 0. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து தண்ணிக்குள்ள எவ்வளோ சால்ட் கலக்குறாங்க? 2 கிராம் பர் லிட்டர். அப்புறம் வாட்டர் ஃப்ளோ இன்டு த டேங்க் அட் த ரேட் ஆஃப் 3 liters per minute. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வாட்டர். ஓகேவா? அப்போது சால்ட் எவ்வளோ கலக்குது? 3 × 2 6 கிராம். அதாவது ஒரு நிமிஷத்தில் 6 கிராம் பர் மினிட் மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் the mixture is kept uniform by stirring and well stirred mixture simultaneously flow out of the tank. இது டேங்க் விட்டு வெளியேறிட்டே இருக்குது சைமல்டேனியஸாக. இங்கே கலக்க பார்த்து இங்கே தண்ணி வந்து சைமல்டேனியஸாக வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க் அட் எனி டைம் டி இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, இப்போது லெட் x be the amount of salt at any time t. ஓகே, அப்போ dx by dt அதாவது இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளோ ரேட், அதாவது உள்ள கலக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் இன்ஃப்ளோ ரேட்டு, மைனஸ் வெளியேற்றப்படுற ரேட்டு, அவுட்ஃப்ளோ ரேட்டு. ஓகே, தட் மீன்ஸ் dx by dt ஈக்குவல் டு எவ்வளோ கலக்குறாங்க பாருங்கள், 6 கிராம் per minute. அப்போது 6 மைனஸ் எவ்வளோ வெளியேற்றுறாங்க பாருங்கள், 3 × அது எவ்வளோ கலந்துருக்குன்னு நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது 3x by 50 per 50 லிட்டர். அதாவது 50 லிட்டரோட 3x அமௌண்ட் கலந்து வெளியேற்றப்படுது. ஸோ இதுதான் இங்கே பர் மினிட் வெளியேற்றுறாங்க. அப்போது 3x by 50 per minute. ஓகேவா? ஸோ இது வந்து கலக்கிற ரேட்டு, இது வந்து வெளியேற்றப்படுற ரேட்டு. ஓகேவா? ஸோ dx by dt ஈக்குவல் டு ஒரு 3 காமனாக இருக்குது பாருங்கள், வெளியெடுத்துடலாம். அப்போது 2 3s are 6 மைனஸ் x by 50, 3a காமனாக வெளியெடுத்துட்டோம். இப்போ இதுக்கு அடியில் ஒரு 1 போடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், dx by dt ஈக்குவல் டு 3 × 50க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 50 தான். அப்போ 2 × 50 100, 1 × x மைனஸ் x, தென் dx by dt ஈக்குவல் டு, இப்போ நம்ம மைனஸும் சேர்த்து வெளியெடுத்துடலாம். அதாவது ரெண்டுத்திலும் மைனஸை காமன் எடுத்து எக்ஸை வந்து முன்னாடி எடுத்துக்கலாம். அப்போது மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. அப்போது எக்ஸு முன்னாடி வந்துடும், மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், 100 வந்து மைனஸை மாறிடும் பை 50. ஓகே, இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் x மைனஸ் 100 வந்து dx கடியில் கொண்டு வந்துடலாம். அப்போ dx by x மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் 3 by 50 dt. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லாம். இந்த கான்ஸ்டன்ட்ன்றதுனால இதை வெளியே வச்சுக்கலாம். அப்போ 1 by x minus 100 dx. அப்போ log x minus 100 ஈக்குவல் டு மைனஸ் 3 by 50 dtக்கு என்ன வரும்? ஒரு t. அப்புறம் ஒரு log c, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இங்கே லாகில் வந்து நம்ம இங்கே லாக்லேயே எடுக்கணும் ca. ஓகேவா? ஸோ இதையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்டுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா log x minus 100 மைனஸ் log c ஈக்குவல் டு மைனஸ் 3 by 50 t. தென் இது ரெண்டு லாக ஒரு லாக மாற்றலாம். இப்போ நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த c வந்து டிவிஷனுக்கு போயிடும். அப்போ log x minus 100 by c ஈக்குவல் டு மைனஸ் 3 by 50 t. இதை வந்து மைனஸ் 3t by 50ன்னு போடலாமா? ரெண்டும் ஒன்று தான், மல்டிப்ளிகேஷன். ஓகே, நவ் இப்போ லாகை ரிமூவ் பண்ணோம் இல்லையா? அப்போ ரெண்டு சைடும் நம்ம ஈக்கு பவராக கொடுக்கணும். நல்லா கவனிங்க, e பவர் log
x minus 100 by c equal to e power minus 3t by 50. இப்போ e clock கட் ஆயிடுமா? அப்போ x minus 100 by c equal to e power minus 3t by 50. இப்போ இந்த c அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா x minus 100 equal to c e power minus 3t by 50. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஓகே, ஈக்குவேஷன் 1 வந்தாலே நம்ம பாதி வேலை முடிச்சிட்ட மாதிரி. இப்போது இந்த ஈக்குவேஷன் 1 நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் 1 என்னென்னா x minus 100 equal to c e power minus 3t by 50. இனிஷியலி, அதாவது ஸ்டார்டிங்கில் சால்ட்டே கலக்கலை தண்ணியில், 50 லிட்டர் வாட்டர் அப்படியே ஃபியூராக இருக்குது. இனிஷியலி t equal to 0, டைம் வந்து 0, தென் அமௌண்ட் ஆஃப் எக்ஸு, அதாவது சால்ட் மிக்ஸ்டு வந்து அதுவும் 0 தான். ஓகேவா? தென் ஈக்குவேஷன் 1 எப்படி மாறும்? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 1ல் நான் போடுறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 எப்படி மாறும்? 0 minus 100 equal to c e பவர், இங்கே டீக்கு 0 போட்ட உடனே மொத்தம் 0 ஆகிடும். e பவர் 0, வேல்யூ என்ன? 1. அப்போ c equal to minus 100. இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இது 0 minus 100 வந்து minus 100 தான். இங்கே c into 1, இது வந்து 1, c into 1 c தான். அப்போ c equal to minus 100. ஓகே, now இப்போ 2 எடுத்து 1ல் போடலாம். 2 in 1, அப்போ என்ன ஆகும்? நல்லா ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து 1ல் போடலாம். அப்போ 2 in 1. நல்லா கவனிங்க, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் என்ன இருக்குது? c equal to minus 100 இருக்குது. அப்போ சியோட பிளேஸில் நம்ம minus 100 போடணும். அப்போது x minus 100 equal to minus 100 e power minus 3t by 50. கரெக்டா? இப்போ இந்த minus 100 நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ x equal to 100 minus 100 e power minus 3t by 50. இப்போ ரெண்டுத்துலையுமே 100 இருக்குது, காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போது x equal to 100 வெளியே எடுத்தாச்சு காமனாக. அப்போ உள்ள இந்த பிளேஸில் என்ன வரும்? இது வந்து 100 into 1, கரெக்டாக? அப்போ 1, நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் போட்டாச்சு. இப்போ 100 தான் வெளியே வந்துடுச்சு. அப்போது மீதி e பவர் மைனஸ் 3t by 50. ஸோ இதுதான் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் எழுதிடலாமா? த அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க் அட் எனி டைம் t is greater than 0, x equal to 100 into 1 minus e power minus 3t by 50. Okay, thank you students.